மற்றும் கம்போடியா ஆகிய இரு நாட்டிற்கு இடையே எல்லை பிரச்சினை காரணமாக இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதற்கிடையே இந்திய பயணிகளுக்கு தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசிய அண்டை நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. தாய்லாந்து கம்போடியா எல்லைக்கோட்டில் அமைந்த பிரசத் டா மியூன் தோம் கோவில் மீது இரு நாடுகளும் பரஸ்பர உரிமையை கோரி வருகின்றன. இந்நிலையில் இரு நாடுகளின் ராணுவ வீரர்களும் எல்லையில் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். கம்போடியா மீது தாய்லாந்து போர் விமானங்கள் மூலமும் பீரங்கி பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த மோதலில் மொத்தம் 14 பேர் பலியாகியுள்ள நிலையில் 1,00,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் குறிப்பாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளிலும் இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லைக்கு அருகிலுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தாய்லாந்திற்கு செல்லும் அனைத்து இந்திய பயணிகளும் டாட் செய்தி அறை உட்பட தாய்லாந்தின் அதிகாரப்பூர்வ தரப்புகளில் இருந்து சமீபத்திய தகவல்களை பார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் பயணிக்க பரிந்துரைக்கப்படவில்லை எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து நிலவும் அமைதியின்மை காரணமாக 7 மாகாணங்களில் உள்ள பல சுற்றுலா தலங்கள் பார்வையிட வேண்டாம் என தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அறிவுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.